ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் 6 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, 2, 3, 4, 5, 6. இதில் வந்து நான் ரேக்கி ஹீலிங் பிரமிட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஹீலிங் பிரமிட் ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து க்ரீன் கலர், இது எல்லோ அண்ட் இது ப்ளூ, இது ரெட், இது வயலட் அண்ட் ஆரஞ்ச். ஸோ நீங்கள் இந்த கலர்ஸ் வச்சு இந்த ஹீலிங் பிரமிட் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா இது வந்து உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன், உங்களோட கான்ட்ரிபியூஷன் சேனல்களுக்கு வேணும். உங்களோட எனர்ஜியை இங்கே ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான மெசேஜ் இருக்கும். இது ஏன் பண்ண சொல்கிறேன்னு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். உங்களோட தடைகள் சில விஷயங்கள் யூனிவர்ஸ் கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை தடுத்துடுது, உங்களை பார்க்க விடாமல் அது செஞ்சிருது. அதனால் நீங்கள் உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க லைக் கொடுக்கும் போது. ஸோ அந்த நம்பர் கவுண்டிங் வருதில்ல, நீங்கள் எத்தனாவது லைக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த நம்பர் கவுண்டிங் இங்கே வந்துடும் போது நீங்கள் சேனலுக்குள்ளே லிங்க் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கான அந்த விஷயங்கள் கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும், ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, வாங்க நம்ம இப்போ வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டிவைன் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க இன்றைக்கி ரொம்ப ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, உங்களை வந்து நீங்கள் ரொம்ப அன்பாக நேசிக்கிற மாதிரி ஒரு அமைதி, சந்தோஷம், செல்ஃப் லவ் அந்த மாதிரி பண்ணுவீங்க. அந்த அன்பு பாசத்தை நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பீங்க. நேச்சுரலாகவே இந்த கேரக்டர் நீங்கள் இருக்கலாம். ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த கேரக்டர் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து நேச்சுரலாகவே இந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்துக்கும் தெரியுது. கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஆஸ்லேஷன், ஒரு எதுலேயுமே வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் பயம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றவங்கள, அதாவது உங்களோட சில்ட்ரன்ஸ் பற்றின பயம், உங்கள் ஹஸ்பண்ட் பற்றின ஒரு ரிலேஷன்ஷிப் பயம், பிள்ளைங்களை பற்றின ஒரு கவலை, இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சா? ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகுமோ, பிள்ளைங்களோட லைஃப் என்ன ஆகுமோ, ஸோ ரொம்ப அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபம் கூட படுவீங்க. உங்களோட இயல்பை மறந்து கூட அவங்கக்கிட்ட கொஞ்சம் கரிசனமாக நடக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து உங்களால் நடக்க முடியாது. என்ன பண்ணுவீங்கன்னா, கொஞ்சம் கோபத்தை அவங்கள காமிக்கிறது, நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க செய்யணும்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் இது பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, இல்லைனா க்ரஷ் பண்ணுறது, ஏதோ ஒரு விதத்தில். ஓகேவா? அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாகவும் உங்களோட அன்பை நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க. இந்த அன்பு உங்களுக்கு திரும்பவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த ஃபீலை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி டே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது. டிவைன் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய இந்த எனர்ஜியை வந்து நீங்களும் வந்து ரிசீவ் பண்ணிடுவீங்க. அந்த அன்பு பாசத்தை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் காட்டுவீங்க. ஸோ இத்தனை நாள் இருந்த அந்த டிப்ரெஷன், அந்த ஒரு டவுட்டு, ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றின டவுட்டு, அது வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பிள்ளைங்கள் மேலே வச்சுருக்க அந்த இது கூட, அந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட நம்ம பிள்ளை இந்த நம்ம பேச்சு கேட்குமா, நம்ம பொண்ணு நம்ம பேச்சு கேட்குமா, அப்படிலாம் ரொம்ப அவங்க மேலே ஒரு இது வச்சுருப்பீங்க. இல்லை அவங்களோட ஹெல்த்தை பற்றி கவலைகள் இருக்கும். பட் அதெல்லாமே இன்றைக்கி வந்து கிளியராகி உங்களுக்கு ஒரு நீங்கள் முதல்ல வந்து உங்களை வந்து உங்களோட மைண்ட் செட்டை பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளே அந்த அமைதி, சந்தோஷம் இருக்கிறதுனால அதை வெளியிலும் வெளிப்படுத்துவீங்க. ஓகேவா? நான் சொன்ன இந்த ராசியில் நீங்கள் இருக்கீங்க, இந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்கள் ஏஜ் குரூப் வந்து அபவ் 35, 40, 50 கூட ஒரு சிலர் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏஜ் குரூப் தான் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் இருக்க இந்த பிரச்சனைகள், இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க பிரச்சனைகள், உங்கள் பிள்ளைகளோட இருக்க இந்த பிரச்சனைகள் ஏதாவது சார்ட் அவுட் ஆகணும், சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ வந்து பைல் 2க்கு இந்த எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க
நீங்கள் உங்களோட அதாவது நீங்கள் வந்து கரண்ட்டில் இல்லை கொஞ்ச நாளாகவே ஒரு வேலைக்காக இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்காக சில முயற்சிகள் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் படிப்பு சம்மந்தமான வேலைகளுக்காக கூட அந்த படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதுக்கு எக்ஸாம் எழுதுறது, அதில் எனக்கு ஒரு நல்ல க்ரோத்திங் வரணும் அந்த மாதிரி நினச்சி நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து இது மோஸ்ட் ஆஃப் ஜாப், ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எக்ஸாம், அதுவும் வந்து உங்கள் ஃப்யூச்சரில் அது வந்து உங்களுக்கு நல்ல ஜாப் கேரியர் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஃபைனான்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு இது உங்களுக்கு கிடைக்கலாம். இன்றைய தினம் வந்து அதுக்கான ஏதாவது ஒரு சைன் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி அந்த விஷயங்களை ஏறெடுக்கும் பொழுது, அதில் நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கும் பொழுது, அதில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், சக்ஸஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எனர்ஜி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கும் பொழுது அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த காரிய தடை இருக்குது, நான் இப்படி எக்ஸாம் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, உங்களோட அந்த தடைக்கு என்ன காரணம்னா, உங்களோட ஆரா செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆரா ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஆழ்மன பதிவில் பாஸ்ட் ஃபெயிலியர் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதை வந்து கிளன்ஸ் பண்ணிடுங்க. கிளன்ஸ் பண்ணி உங்கள் ஆரா சக்கராவை பவர் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த சக்ஸஸை ரிசீவ் பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு உங்களோட இந்த கேரியர், ஜாப்க்காக, ரிலேஷன்ஷிப்காக கொடுக்குற இந்த சக்ஸஸை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். இந்த ராசிகள் சொல்கிறேன். ராசி அல்லது லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க நீங்கள். இந்த முயற்சியெல்லாம் செய்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட அதுக்கான சக்ஸஸ் இருக்குது. இன்கேஸ் இத்தனை நாள் பண்ணல, இன்றைக்கி பண்ணலான்னு ஐடியா வச்சுருப்பீங்க, மனசுலேயே நினச்சி வச்சுருந்துருப்பீங்க, செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து எனர்ஜி சொல்கிறேன். நீங்கள் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட அது ஃப்யூச்சரில் சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? டிவைன் உங்களுக்கு சூப்பர் பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்கப்பா. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்ச நாளாக அவங்களோட ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? நீங்கள் மேரேஜ் ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்னால் மோஸ்ட் ஆஃப் இப்போ எல்லாம் யாருப்பா வந்து நியூ பிகினிங், பாஸ்ட் லைஃப் ஏதோ ஒரு ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கப்பா. இந்த 3 சூஸ் பண்ணவங்க எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் வந்து லவர்ஸாக இருக்கலாம். உங்களோட லவ் ப்ரப்போசலை நீங்கள் வந்து சொல்லலாம்னு நினச்சிருக்கலாம். இல்லை அவங்க வந்து திடீர்னு நீங்கள் மைண்டில் நினச்சிட்ருக்க அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். எப்படின்னா யாராவது வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் நியூ என்ட்ரி வராங்க. உங்களை அதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது. அது மாதிரி ஒரு சிலர் சிங்கிளாக இருந்துட்டு நியூ ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, கடவுள்கிட்ட ப்ரேயர் வைக்கிறது, அதில் ஏதாவது ரிச்சுவல் பண்ணிகிட்ருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியூ என்ட்ரி, நியூ லைஃப் வருது. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஏஞ்சல் சைன் கொடுத்தாங்கனாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கைடன்ஸ் கொடுத்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான தேவையற்ற அந்த பாசிட்டிவ் லைஃப்பில் நடந்த விஷயங்களை கிளன்ஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட மனம் என்ற அந்த மண்ணுக்குள்ளே தேவையில்லை அந்த விதைகள், குப்பை, கச்சாஸ்லாம் போட்டு விதைச்சி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக அதை நோண்டி உங்களால் எடுக்க முடியாது. ஆர்ஆர் ஸ்கேனில் பார்த்து சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அதை கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணுங்கள். அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணுங்கள். அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுங்கள். ஓகேவா? நியூ ரெக்கார்டை புகுத்துங்க. ஓகே? அப்போ தான் நீங்கள் நியூவாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம்லாம் கைகூடும். இந்த நபர் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரிகிறாங்க. ஒரு சிலருக்கு கன்னி, மகரம் அதில் கூட இருக்கலாம். ஓகேவா? அந்த எர்த் எலமெண்ட்டில் கூட வருவாங்க. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க 1111 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. 1111 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நிறைய அந்த சைன் கொடுக்குறாங்க. ஃபெதர்ஸ் சைன் கொடுக்கறது, ஏஞ்சல் நம்பர் பார்க்க வைக்கிறது, கைடன்ஸ், டிவைன் பாத் மூலம் கைடன்ஸும் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய பிளஸ்டு சைல்டு நீங்கள். ஹாப்பியாக இருங்க. நான் சொன்ன விஷயங்களையும் அவங்க கொடுக்குற கைடன்ஸ் தான். அந்த விஷயங்கள் நான் வேறு, அவங்க வேறு கிடையாது. உங்களுக்கு என் மூலமாக வார்த்தையை கொடுக்குறதே அவங்க தான். உங்களை எப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஜிஜான்டிக், ஒரு மேஜிக் மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் லைஃப்பில் மேஜிக் நடக்கணுமா?
வாங்க டிவைன் பார்த்துக்கு. ஓகே, காட் bless யூ. சரி, இப்போ வந்து பைல் 4 இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த 4 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாஸ்டில் நிறைய வலிகள், வேதனைகள், கார்மிக், பேட் கர்மா, வாட் எவர் இட் இஸ், ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, ஃபைனான்ஸ் அல்லது ரிலேஷன்ஷிப், ரொம்ப அந்த ட்ராஜடி சுச்சுவேஷனில் இருந்து சீக்கிரமே வந்து மீள போகிறீங்க. ஹாப்பியாக எல்லாம் முடிஞ்சுது. குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? திடீர் அதிர்ஷ்டம், அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா ஃபைனான்ஸ் இருக்கலாம், படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கலாம். நான் ரெகுலராக எழுதிக்கிட்டே இருக்கேன் மேடம், எனக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை மேடம் அப்படின்னாலும் இனிமேல் நீங்கள் எழுதுங்க, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உங்களை வந்து எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லி நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரீடிங், இந்த கார்டு எடுத்தவங்க பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது உங்களுக்கு. இவ்வளோ வலிகள், வேதனைகள் அனுபவிச்சிருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில், ஃபைனான்ஸில், ரெகுலராக படிக்கிறதில் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. ஒரு சிலர் பிலோ 25 இருப்பீங்க, ஒரு சிலர் அபவ் 35 அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பீங்க. உங்களுக்கான அந்த விஷயங்கள் ஏன் அப்படி ஆச்சு, அந்த ரெக்கார்டு வந்து கண்டிப்பாக ஆழ்மனப்பதிவாக அது இருக்கும். ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அது உங்கள் மனசு வந்து அப்படியே மறந்துடும், அதை அப்படியே ஏற்றுக்கிறதுனால அது ரெக்கார்ட் ஆகாது. எந்த ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டு ஏற்றுக்காமல் அதில் அடிக்கடி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ, அந்த விஷயம் வந்து திருப்பி நடக்குதுன்னா அது உங்கள் மனசு ஏற்றுக்காத விஷயம், அது ஆழ்மனப்பதிவாக ரெக்கார்டு. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் இது வந்து அதுவாக ஹீல் ஆகட்டும், அதுவாக சரியாகட்டும், அதே என்ன நடக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா காலம் போகும், எனர்ஜி போகும், நீங்கள் வச்சுருந்த ஃபைனான்ஸும் போகலாம். எல்லாம் போய் லாஸ்ட்டில் வந்து எல்லாம் போச்சுடா சாமி அப்படி சொல்லிட்டு அச்சச்சோ வடை போச்சே அப்படின்ற மாதிரி அடடா வடை போச்சு அப்படி சொல்கிற மாதிரி போயிடும். ஓகேவா? அதனால் காலம் கரெக்டாக கனிந்து வரும் பொழுது அதை கரெக்டாக கேப்சர் பண்ணுங்கள். காலம் கனியுது, இதுக்கு மேலே டிவைன் எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு? இதுக்கு மேலே எப்படி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க? அச்சு வளர்க்கணுன்னுவாங்க குழந்தைங்கள, அந்த மாதிரி அச்சு வளரணும். உங்களுக்குலாம் வந்து இவ்வளோ அழகாக உங்களை வந்து கைட் பண்ணி இந்த மாதிரி லேக்லேருந்து வெளில வாங்க, கரெக்டான நேரம் வருது, அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். டிவைன் உங்களுக்கு இவ்வளோ அழகாக கைட் பண்ணுற டிவைன் பட் சேனலில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பலனடைங்க. ஓகேவா? அதை கற்றுக்கோங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணிக்கோங்க. காட் bless யூ. நீங்களாம் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், சிம்மம், தனுஷ், மேஷம், ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்கப்பா. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவு விடுங்க. இப்போ வந்து இந்த வயலட் கலர் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு பைல் 5 ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் பிரேக் ஆகிருக்கு, உங்கள் பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளியில் வர்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் பார்க்குறது மேலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். பட் உங்களுக்கான அந்த பேர் இன்றைக்கி ஏதோ ஒரு சைன் கொடுக்க போகிறாங்க. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் யாராவது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம், இல்லை அலையன்ஸ் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அதை நோக்கி நீங்கள் வந்து இது பண்ணலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைன் கிடச்சிதுன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி, இல்லைனா உங்களோட ஆரா பேராக இருக்கும் அவங்க. ஓகேவா? உங்களோட ஈக்குவல் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க, சிங்கிளாக இருப்பீங்க. இந்த ரீடிங் எடுத்தவங்க நீங்கள் ஒன்று மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கிறது, இல்லைனா லவ் லைஃப்பில் உங்களோட பாஸ்ட் பர்சன்கிட்டேருந்து பிரேக் ஆகிட்டு இப்போ நியூ பார்ட்னருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ இப்போ நியூவாக வரப்போகிற பர்சன் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான். கரேஜான பர்சனாக இருப்பாங்க, ஏதாவது லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க, ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கான சைனு. அவங்க மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பாங்க. இந்த ராசி அல்லது லக்னத்தில், ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம் அந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் வந்து நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் பர்சனும் கூட அந்த ஈக்குவல் இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பிலோ 35 இருப்பீங்க கைஸ். ஒரு சிலர் 25, ஒரு மேக்ஸிமம் 35 கீழே தான் இருப்பீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க.
பட் இந்த ஏஜ் குரூப்புக்கு தான் காமிக்குது. நீங்கள் அபவ் 40 இருந்தீங்கன்னா இதை வந்து எடுத்துக்கூடாது. புரியுதா? அது அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான். ஓகே, இப்போ வந்து பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் பிரமிடு. ஓகே, உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாவ், இன்றைக்கி பாருங்களேன், எல்லோரும் அந்த ரிலேஷன்ஷிப் நியூ பிகினிங்ஸ் இப்படி தான் வந்துட்டுருக்குது. இதோட 4வது கார்டு இந்த நியூ பிகினிங்ஸ்க்காக நான் சொல்கிறது. பாருப்பா, வெரி குட். இவ்வளோ நல்ல பிளெஸிங்ஸ் கொடுக்குற அந்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேணாமா? உங்களை எப்படியெல்லாம் லேக்லேருந்து வெளில கொண்டு வராங்க, உங்களுக்கு எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க. சில பேர் இந்த கார்டு சூஸ் பண்ணாங்க மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், இல்லைனா ஃபைனான்ஸ். அதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் 75%, அதர் தென் தான் ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர். ஒரு சில ஜாப்க்காக வெளியூருக்கு ட்ரை பண்ணுறீங்க, செஞ்சிட்ருக்க வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அது ரொம்ப வந்து உங்களுக்கு செட் ஆகலை, ஃபைனான்ஷியலாக அதில் க்ரோத் இல்லை அப்படின்னாலும், நீங்கள் நியூ பிகினிங் இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னாலும் இன்றைக்கி டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னாலும் அதில் ஏதோ நல்ல ஒரு ரிசல்ட் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கலாம், சைன் கிடைக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க, இல்லை அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே அதை அட்டன் பண்ணுங்கள். ஒரு சிலர் நீங்கள் வந்து அதாவது உங்கள் ஜாபை வந்து வெளியூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, இல்லைனா அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் வெளியில் போகிற மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிங்கனாலும் சக்ஸஸ் ஆகும். அது சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அது சக்ஸஸ் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் இந்த ஃபயர் எலமெண்ட்டில் கூட இருக்கலாம், மேஷம், தனுஷ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சிலர் சிம்மம் அந்த மாதிரி இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த பழைய லைஃப் சைக்கிள்லேருந்து ஒரு புது விஷயம் உங்கள் லைஃப்பில் வருது. இந்த அந்த புதிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் தொடங்கி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கணுன்னா 1111 அந்த ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஆனால் இந்த 6 கார்ட்லேயும் மோஸ்ட் ஆஃப் இந்த நியூ பிகினிங்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக வருது. நீங்களாம் வந்து அவங்க கொடுக்குற கைடன்ஸ், நம்ம டிவைன் பாத் மூலமாக என்ன கைடன்ஸ் வருதோ அது அவங்க கொடுக்குறாங்க. இந்த டிவைன் பாத் 1111 அவங்க கொடுக்குற கைடன்ஸ், அவங்க கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ். அந்த லேக்லேருந்து நீங்கள் எப்படி மூவ் ஆனானா எப்படி அந்த பிளெஸ்ஸிங் ரிசீவ் பண்ண முடியும், அது எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணி பயனடைங்க. சரி, இந்த பைல் 6 உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. 1111 ஏஞ்சலுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட்டில் தேங்க் பண்ணுங்கள். நன்றி உணர்வுங்கிறது அவ்வளோ அற்புதம். உங்களை இவ்வளோ அழகாக வந்து தேத்துறாங்க. அப்பா, செம்மையாக இருக்குது கார்டு. ஓகே, இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்கலாம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் 1111 ஏஞ்சல் கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்களோட இது வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நியூ பிகினிங்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கப்பா. யாருக்கெல்லாம் அந்த இது கிடைக்குதோ அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி எனர்ஜி எனக்கு வருது, எனக்கு வந்து நான் இந்த மாதிரி பலன் கிடச்சிது, சக்ஸஸ் கிடச்சிது அப்படின்னா. இன்கேஸ் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நான் சொல்லிட்டேன். டிவைன் பார்த்து உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸும் கொடுத்துருச்சு. இது 2 கார்டு வைக்கிறேன், பைல் 1, பைல் 2. பைல் 1க்கு வந்து இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், பைல் 2க்கு இந்த எல்லோ கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு 1111 ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான நோ. உங்களோட கேள்விகள் எதுவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லேக் ஆகிட்ருக்கீங்க, மாட்டின்ட்டுருக்கீங்க. அதை கண்டினியூ பண்ணவா, இல்லை அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணி நான் எனக்கு வந்து நியூ வே இதில் போகவா? என்னால் அதை வந்து சொல்லவும் முடியல, வெளியில் சொல்லவும் முடியல, உள்ளுக்குள்ளே அதை வச்சுன்னு இருக்க முடியல, அதை வாய்க்குள்ளேயே வச்சுன்னு இருக்க மாதிரி சொல்லும் பார்த்தியா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாரும் மாட்டிருக்கீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க. அப்படியா? உங்களுக்கு வந்து ரெக்கார்டு இருக்குதுப்பா, சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் அதை வந்து அந்த ஆழ்மன பதிவுகள், அந்த தேவையில்லாத விதைகளை தூக்கி போடுங்க. உங்கள் மண் என்ற அந்த மனதுக்குள்ளே இருக்க
தேவையற்ற அந்த ஆழ்மன பதிவுகளை வெளியேற்றுங்க. ஆரா ஸ்கேன் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகும். ஆரா சக்கராவை பவர் பண்ணி லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுங்க. ஓகேவா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. அது ரிலேஷன்ஷிப்பை தான் மோஸ்ட் ஆஃப் இந்த எமோஷ்னல் கார்டு இது. ஓகேவா? நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் இருக்கலாம். ரொம்ப அதிகம் பயமும் பதட்டமும் இருக்குது உங்களுக்கு. அது வந்து உங்களோட மோஸ்ட் ஆஃப் 75% ரிலேஷன்ஷிப் பற்றி, மீதி இருக்க 25% நீங்கள் வந்து இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ்க்காக கேட்டாலும் சரி, ரிலேஷன்ஷிப்காக கேட்டாலும் சரி, ஜாப்காக கேட்டாலும் சரி, ரெக்கார்டு இருக்குது. பழைய ஃபெயிலியர் பார்த்து ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க. அந்த பழைய ஃபெயிலியர், அந்த ஆழ்மன பதிவுகளை நீங்கள் வந்து கிளியர் பண்ணாத வரைக்கும் நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா எடுத்துக்கோங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு கிளாஸஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க. சரி, இப்போ பைல் 2க்கு இந்த எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான நோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயத்துக்கு விடை தேடுறீங்க. அது எதனால் நடந்தது, ஏன் நடந்தது, சரி இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க. ஆனால் ரொம்ப நாலேஜ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இது ரிலேஷன்ஷிப்பாக தான் தெரியுது. 75% ரிலேஷன்ஷிப் தான். அதை தான் நீங்கள் மற்ற ஃபெயிலியர், அதாவது பிஸ்னஸ் ஃபெயிலியரு, மற்ற உறவுகள்கிட்ட ஏதோ ஒரு கிளாஷ் நடந்திருக்கலாம், அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஜாபுக்கு சர்ச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து 25% தான். நான் சொன்னது ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆனால் ஸ்ட்ராங்கான நோ வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா, இது கிளியரன்ஸ் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஸோ நம்மளோட இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். 1111 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து பைல் செலெக்ஷனில் அதாவது ரொம்ப அதிகமாக நியூ பிகினிங்ஸ் மாதிரி காமிச்சது. அதனால் 1111 ஏஞ்சலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிற கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சேனல் மூலமாக சொல்கிற கைடன்ஸையும் எடுத்துக்கோங்க. வாய்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.